திருச்சிற்றம்பலம். தென்னாடி சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஒருவருடைய ஜாதக ரீதியாக அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் எவ்வாறு இருக்கிறது, இல்லை வெளிநாடுகளுக்கு செல்லலாமா, அந்த செல்கின்ற இடத்தில் எதை நோக்கி பயணம் செய்தார்களோ அது அவர்களுக்கு வெற்றி அடையுமா, இல்லை அவர்கள் போவதற்கு அங்கே வாய்ப்பே இல்லையா என்பதை நாம் தயவு கூர்ந்து முழுமையாக ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு தகுதி இருக்கின்றதா என்று அறிந்து அனுப்புவது ஒரு உன்னதமான செயலாகும். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே எல்லா வளமும் நிறைந்த ஒரு புண்ணியமான பூமி நம்முடைய தமிழ் தேசமாகும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், நாம் இருப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய ஆசையின் காரணமாக நிறைய வகையான பொருளை ஈட்ட வேண்டும் என்று காரணமாக பெற்ற தாய் தகப்பன் கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் விட்டுவிட்டு, திருமணமாகியிருந்தால் தன்னுடைய மனைவிகள் குழந்தைகளெல்லாம் விட்டுவிட்டு உழைக்க வேண்டும் எண்ணத்தோடு சில வெளிநாடு செல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் சென்ற இடங்களிலே பல வகையான இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி அவர்கள் சென்றாலும் முழுமையான போவதற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளும் சரிவர செய்து சென்றும் கூட அங்கே என்ன பண்ணுவதில்லை, அவருக்கு சில எதிர்பார்ப்புகள் ஏற்றவாறு கிடைப்பது கிடையாது. இதை நாம் நிறைய பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ ஒரு ஜாதகத்திலே அவர்கள் அந்த வெளிநாடு பயணங்கள் கடல் கடந்து சென்று தாம் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த கிரகங்கள் வலு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து செல்வது உன்னதமான செயலாகும். ஒரு ஜாதகத்திலே ஜலராசியாக இருக்கக்கூடிய கடகம் மீனம், இந்த கடகம் மீனம் என்ற ராசியில் நீர்கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் அமைய பெற்று அந்த ராசி கட்டத்திலேயே குரு பகவானும் சனி பகவானும் அந்த இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்து அந்த இரண்டு கிரகங்களும் அதுக்கு அடுத்தபடியாக அந்த கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்களையும் சுக்கிரன் சந்திரன் சனியினுடைய பார்வை படுகின்ற சமயத்தில் அந்த ஜாதகக்காரர் கட்டாயமாக கடல் கடந்து சென்று நிறைய வகையான பொருள்களை ஈட்டக்கூடிய ஒரு வல்லமைமிக்க ஒரு வல்லுநராக இருப்பார் என்பது சத்தியமான உண்மையாகும். ஒரு ஜாதகத்திலே அந்த நீர்கிரகங்கள் எப்படி வலு அடைந்திருக்கிறதா, அந்த நீர்கிரகங்கள் வலு இல்லாமல் இருக்கிறதா, அந்த சலராசிகள் வலுவிடைந்திருக்கிறதா, அல்ல வலு குறைவாக இருக்கிறதா, பகைமையான கிரகங்கள் பார்வை இருக்கின்றதா, இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அவர்களை வெளிநாடு பயணம் செய்வதற்கு ஒரு உன்னதமான அமைப்புடைய ஜாதகமாக அமைந்திருந்தால் அவர்களை அனுப்புவது ஒரு சிறப்பாகும். ஏனென்றால் நம்முடைய சங்க காலத்திலே தமிழகத்தை ஆண்ட அரசர்கள் அவர் முழுமையாக சாஸ்திரத்தையும் அக்காலத்தை ஜாதகத்தை முழுமையாக என்ன பண்ணினார், கணித்து சிறப்பாக ஆராய்ந்து பார்த்துத்தான் எப்படிப்பட்ட செயலாகவும் செய்தார்கள் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும். அக்காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சில சாஸ்திரத்தை முழுமையாக கற்றறிந்த சில வல்லுநர்கள் தெளிவாக கணித்து என்ன பண்ணுவார்கள், அரசர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வாணிகம் செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தன் அவையிலே உள்ள அந்த சாஸ்திரங்கள் அறிந்த வல்லுநர்களை கணித்தே தன்னுடைய சேவைகளை செய்தார்கள் என்பது நம்முடைய வரலாறு சொல்லக்கூடிய உண்மையாகும். அப்படி எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தாலும் ஒரு ஜாதக ரீதியாக, ஏனென்றால் இன்னைக்கு நிறைய அன்பு சகோதர சகோதரிகள் வெளிநாடு பயணம் என்று சொல்லி லட்சக்கணக்கான பணங்களை சில புரோக்கர்களிடம் கொடுத்து அவர்கள் முழுமையாக என்ன பண்ணி விடுகிறது, ஏமாற்றி விடுகிறார்கள். லட்சக்கணக்கில் வட்டிக்கெல்லாம் வாங்கி பணத்தை கொடுத்து என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் பெரிய ஏமாற்றத்தை அடைந்து மனவேதனை அடைந்து மரண இலைக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலைக்கும் சில பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள்.
ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே நம்மிடம் இருக்கக்கூடியதை வைத்து வாழ்க்கையிலே செம்மையாகவும் செழிப்பாகவும் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற சமயத்தில் தான் நாம் எதை நோக்கி பயணம் செய்கின்றோமோ, எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அதையெல்லாம் ஒரு ஜாதக ரீதியாக முழுமையாக ஜாதத்தை அறிந்த ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியிடம், நல்ல வகையான கணித்து சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை முழுமையாக கற்றறிந்தவிடம் கொன்று ஜாதகத்தை கொடுத்து இது மாதிரி செயல்பாடுகள் வெளிநாடு செல்வதற்கு இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதற்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளை அனுப்பின்ற சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். எல்லா வகையான வளன்களையும் எம்பெருமான் ஈசன் உங்கள் குடும்பத்துக்கு வழங்கி எல்லா வளமும் பெற்று சிறப்போடு வாழ்வதற்கு சதாசிவநாதர் அருள்புரியட்டும். ஓம் நமோ நமச்சிவாய நமக.